உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் லூசு, எதுக்குடா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன? நேத்து போன்ல பேசுறப்போ நாளைக்கு பொண்ணு பார்க்க வரப்ப பிடிக்கலன்னு சொல்ல போறதா தானே சொன்ன. அப்புறம் இன்னைக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன? நேத்து சொன்னது என்னவோ உண்மைதாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை நேர்ல பார்த்ததும் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபீலிங்கு அது கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சு. இந்த மன்னன் படத்துல வர்ற விஜயசாந்தி மாதிரி நேர்ல பார்க்கும்போது கம்பீரமா அழகா லட்சணமா இருந்தீங்களா, அதான் ஒரு லவ் ஃபார்ம் ஆயிருச்சு. உங்களை மாதிரி ஒருத்தர் லைஃப்ல வழிய வந்து கிடைக்கும் போது எவனாச்சும் வேணான்னு சொல்லுவானா? டேய், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. அப்படி சொல்லாதீங்க ரம்யா. உங்களை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சுல, அதே மாதிரி உங்களுக்கும் என்னை பார்த்து பார்த்து கொஞ்சம் நல்லா பிடிச்சு போயிடும். நீங்களே ஒரு நாள் என்கிட்ட வந்து லவ் சொல்லுவீங்கன்னா பாருங்களேன். டேய், அப்படிலாம் நான் சொல்லுவேன்னு கனவுல கூட காணாத. அது எப்பவுமே நடக்காது. அப்படியெல்லாம் இல்லைங்க ரம்யா. நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்து உங்க கூட போன்ல பேசுவேன் நினைச்சு கூட பார்க்கலையே. ஆனா அதுவே இப்ப நடக்குது இல்ல, அதே மாதிரி மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துரும். நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன். இச்சி போன வை. மேபி. என்ன சொல்றான்? அவன் என்ன லவ் பண்றானா? கல்யாணம் பண்ணி தீர்வென்ற முடிவுல இருக்கான். இவன் டார்ச்சரை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எல்லா சைடுலயும் எனக்கு ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போகுது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல ரியா. அப்செட் ஆகாத ரம்யா. எந்த பிரச்சனை வந்தாலும் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும். அப்பதான் நல்ல முடிவை எடுக்க முடியும். அவனோட பிரச்சனை இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாத்தையும் ஒரு நாள் சரி பண்ணலாம். கவலைப்படாத. வாங்க தம்பி. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வர சொன்னீங்க? ரொம்ப நன்றி தம்பி. நான் சொன்னதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. இதுவே உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் நான் என் பொண்ணை ஜெயில தான் பார்த்துருக்கணும். உங்க ஒய்ஃபை கொல்ல பார்த்தது என் பொண்ணுதான்னு தெரிஞ்சிருந்தும் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம மன்னிச்சு விடுறதுக்கு பெரிய மனசு வேணும் தம்பி. அது உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. ஆனா ரம்யாவால தீபாவுக்கு ஆபத்து அப்படியே தான் இருக்கு. அதை நீங்க தான் சமாளிச்சு நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க சார். ரம்யாவால தீபாக்கோ இல்லை என் ஃபேமிலிக்கோ எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்ல தம்பி, என் பொண்ணு ரம்யா சாதாரண ஆள் கிடையாது. அவ உன்னை நினைச்சிட்டா அதை அடையாம விடமாட்டா. இப்ப அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை விஷயத்துல அவ சைலண்டா இருக்கிறத பார்த்தா பின்னாடி ஏதோ பெருசா செய்ய போறான்னு நினைக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.